திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே அடுத்தடுத்து 2 கடைகளின் பூட்டை உடைத்து கல்லாப்பெட்டியில் கைவரிசை காட்டிய கொள்ளையர்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. பகலில் நோட்டமிட்டு நள்ளிரவில் திருட்டில் ஈடுபட்ட கும்பல் போலீசாரிடம் சிக்குமா? நள்ளிரவில் கடை ஷட்டரை உடைத்து கல்லாப்பெட்டியில் பணத்தை திருடிச் சென்ற மர்ம நபர்கள் சிசிடிவி காட்சிதான் இது. தடயம் விட்டு சொல்லாமல் கைவரிசை காட்டிய திருடர்களுக்கு ஜெயிலில் விருந்து வைக்கப்படுமா? திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியை அடுத்த பெரிய மூக்கனூர் பகுதியைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் தானிய வண்டி வைத்து நடத்தி வருகிறார். சம்பவத்தன்று வழக்கம் போல வண்டியை பூட்டிவிட்டு சென்றபோது நள்ளிரவில் ஹெல்மெட் அணிந்து வந்த மர்ம நபர்கள் 2 ஆள் நடமாட்டம் இருக்கிறதா என நோட்டமிட்டு கடையின் ஷட்டரில் கை வைத்தனர். ஷட்டர் பூட்டை உடைத்தவர்கள் உள்ளே புகுந்து கல்லாப்பெட்டியை உடைத்துள்ளனர். அதில் இருந்த பணத்தை மொத்தமாக லவட்டியவர்கள் வந்த வழியாகவே நேக்காக சத்தம் போடாமல் தப்பித்துள்ளனர். அதேபோல அருகே உள்ள டொயோட்டோ கார் ஷோரூமின் ஷட்டரையும் உடைத்து உள்ளே சென்றனர். அப்போது ஷோரூமின் கல்லாவில் எதுவும் இல்லாததால் ஏமாற்றமடைந்த மர்ம நபர்கள் வருத்தத்துடன் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். மறுநாள் வழக்கம் போல டைமிங்காக வந்த ஊழியர்கள் ஷட்டரின் பூட்டு உடைக்கப்பட்டு கடை திறந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனே கடை ஓனருக்கு கடகடவன தகவல் கொடுத்து சிசிடிவி காட்சிகளை மளமளவென ஆய்வு செய்ய மர்ம நபர்களின் திருட்டு வேலை பளபளவென தெளிவாக பதிவாகியிருந்தது. கையோடு சம்பவம் தொடர்பாக நாற்றம்பள்ளி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஹெல்மெட் அணிந்து திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். பைக் பதிவு எண், சிசிடிவி காட்சி, செல்போன் டவரில் பதிவான எண்கள் என பல கோணங்களில் தகவல்களை திரட்டி விசாரித்து வருகின்றனர். மர்ம நபர்கள் பிடிபட்டால் மட்டுமே திருட்டின் பின்னணி குறித்து தெரிய வரும்.